களங்கம் இத்துலகம் கழிப்புறமை நெறி விளங்க என்னுள்ளே விளங்குமை பொருளே மூவிரு நிலையின் முடிநடு முடிமை ஓவர விளங்கும் பொறுமைமை பொருளே எழுநிலை மிசையே என் குருகாகி வழுநிலை நீக்கி வயங்குமை பொருள். இன்னைக்கு கொழுப்பு கட்டி பற்றி பார்க்கலாம். கொழுப்பு கட்டி ஏன் வருது? சித்த மருத்துவம் மனித உடல் சப்த தாதுக்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுது. சித்த மருத்துவம் என்ன சொல்லுது? உடல் கட்டமைக்கப்படுவது சப்த தாதுக்கள். தாதுக்கள் நிறைய இருக்கு, ஆனா சப்த தாதுக்களை வச்சுதான் இறைவன் கட்டமைச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லுது. அது என்னன்னா தாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரசத்தாது, இரத்த தாது, தசை தாது, கொழுப்பு தாது, எலும்பு தாது, எலும்பு மஜ்ஜை, அப்புறம் சுக்கிலம். இப்படி 7 தாதுக்களாலதான் உடல் என்ற ஒரு கட்டுமானமே அங்க நிர்வகிக்கப்படுது. அப்ப சப்த தாதுக்களில் ஒன்று உடல் கட்டுமானத்தினுடைய அடிப்படையில அது ஒண்ணு. அது எங்கெங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மூட்டுக்கு மூட்டு லூப்ரிகேஷனா இருக்குது. நம்ம தசைக்கும் தோலுக்கும் நடுவுல டெம்பரேச்சரை பாதுகாக்கிறதுக்காக கொழுப்பு அந்த இடத்துல ஒரு காவலாக இருக்கு. வெளியில இருக்கிற சூழ்நிலையை அப்படியே உடலுக்குள்ள கடத்திராம பாதுகாத்துக்கிற இடத்துல இருக்குது அது. இப்ப கட்டி அப்படின்னு ஒண்ணு வருது அப்படின்னா, ரத்தத்துல சேர்ந்த கழிவுகள் தான் அதுக்கு நேரடியா காரணம். நீங்க எண்ணெய் சாப்பிடுறது, ஜங்க் ஃபுட்டு, இதனாலலாம் டைரக்டா கட்டி வருதா, கொழுப்பு கட்டி வருதா அப்படின்னா கிடையாது. ரத்தத்தில் கழிவு பொருட்கள் சேர்ந்து போச்சுன்னா அதனால் கொழுப்பு கட்டி வரும். இதை நம்ம ரொம்ப பெருசா எடுத்துக்க வேண்டாம். இதுல இந்த கட்டி நம்மள எந்த இடையூறும் பண்ணாது, அது பாட்டுக்கு இருக்கும். அதனால பயந்துக்க தேவையில்லை. ஆனா இருந்தாலும் இதுக்கு நிறைய மருத்துவம் சொல்லியிருக்காங்க சித்தர்கள். கொழுப்பு கட்டியை கரைக்கிறதுக்கு சித்த மருத்துவத்துல மட்டும்தான் நிறைய மருந்துகள் இருக்கு, நிறைய இருக்கு. அதெல்லாம் ஒரே கிளாஸ்ல சொல்லிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன். சொல்ற வரைக்கும் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முழங்கை, மணிக்கட்டு, தொடை, இடுப்பு, முதுகுலையும் வரும், நெத்தியில வரும், கழுத்துல வரும், கண்கள் பக்கத்துல கூட வரும். அது கொழுப்பு கட்டிதான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம அதை அமுக்கி பார்த்தாலே தெரிஞ்சிடும். அமுக்கினதுக்கு அப்புறம் வலியும் இல்லை, அது ஒரு ரப்பர் மாதிரி இருக்கு அப்படின்னா கொழுப்பு கட்டி தான். அமுக்குனா வலிக்குது, அந்த இடத்த ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்குது அப்படின்னா அது கொழுப்பு கட்டி இல்லை, அது வேற. கொழுப்பு கட்டி தான் கண்டுபிடிக்கிறது 2 தான். வலி இருக்காது, அதே நேரம் ரப்பர் மாதிரி இருக்கும், அவ்வளவுதான் அதுக்கான கண்டுபிடிப்பு. தோள்பட்டையில வரும். இதுக்கு அதனாலதான் பெருசா அறிகுறி எல்லாம் இல்லை, அவ்வளவுதான். அதனுடைய லொகேஷன் அங்கதான். இது பெருசா அறிகுறி எல்லாம் வேற அறிகுறி எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்க முடியாது, இவ்வளவுதான். இது மோஸ்ட்லி யாருக்கு வரும், எந்த ஏஜ்ல வருது அப்படின்னு பார்த்தா, இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு வருது. பெண்களை விட இளைஞர்களுக்கு வருது. இளைஞர்களுக்கு ஏன் வருது அப்படின்னு பார்த்தா, அவன் சாப்பிடுற புரோட்டீன் பவுடர். நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், அப்படியே பயங்கரமா உடம்பு ஃபுல்லா கொழுப்பு கட்டி அங்கங்க வந்த ஆளெல்லாம் பார்த்திருக்கோம். 95% இது எந்த பாதிப்பையும் யாருக்கும் கொடுக்காது. பாதிப்பு கொடுக்குது அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஏதாவது ஒரு நரம்புகளை அழுத்துற மாதிரியோ, அல்லது இப்ப கண்ணுகிட்ட வந்துருச்சுன்னா கண்ணை சுத்தி வளர்ற மாதிரியோ ஒரு தொந்தரவை கொடுக்கிற இடத்துல அது வளர்ந்துருச்சுன்னா கண்டிப்பா இந்த காலத்துல சர்ஜரி பெட்ரு. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா பண்றாங்க. இதுக்கு பின்னாடி எல்லாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இதெல்லாம் இயற்கை முறையில சரி பண்றதுக்கு காலங்கள் ஆகும். அதனால அவ்வளவு தூரம் அதை பொறுத்துட்டு இருக்க வேண்டாம். இந்த இளம் வயதுல இருக்கிற இளைஞர்களுக்கும் ஒரு 40ல இருந்து 60 வயசுக்குள்ள இந்த பிரச்சனைகள் வருவதை பார்க்க முடிகிறது. உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இரத்த நாளங்கள்ல கொழுப்பு அடைச்சு உயிர் போற அந்த கொழுப்பு வேற, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற கொழுப்பு வேற. 2க்கும் தொடர்பே இல்லை. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற டாபிக் கொழுப்பு கட்டி. நீங்க சொல்ற கதை ஃபேட்டி லிவரோட சம்பந்தப்பட்டது. அப்புறம் இந்த கொழுப்பு கட்டி யாருக்கு வரும் அப்படின்னா, அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ணா வரும். இது வாதம், பித்தம், கபத்துல இந்த கொழுப்பு கட்டி அப்படிங்கிறது கப நோய். எல்லா நோய்களும் நம்ம பேசினதுக்கு அப்புறமும் நீங்க ஒரு சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். மீதி எல்லாமே தற்காலிகம். எது
ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன். தூக்கம், அதிகாலை குளியல், உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, உணவு பழக்கம், இதுதான் மேஜர். இது எக்காலத்துக்கும் பொருந்தும். இதுதான் உண்மை. மீதி நான் சொல்ற காய்கறிகள், கீரைகள், மருந்துகள், இது எல்லாமே தற்காலிகம். புரிஞ்சுக்கங்க. அப்புறம் இன்னும் அதிகமா போச்சுன்னா பாலியல் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே கரெக்டா இருந்ததுன்னா ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஆரோக்கியம் இங்கதான் இருக்கு. மருந்து மாத்திரையே இல்லாத வாழ்க்கை இங்கதான் இருக்கு. இப்ப இதுக்கான தீர்வு பார்ப்போம். நீங்க என்ன பண்றீங்க, முக்கியமானதை விட்டுட்டு இந்த மருந்துகளையும் காய்கறி கீரைகளையும் எழுதி வச்சுக்கிட்டு அதையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. கருப்பு கவுனி அரிசி எழுதிக்கங்க. கருப்பு கவுனி, கடுக்காய், இது எல்லாமே கொழுப்பு கட்டிய குணப்படுத்தும் தன்மையில இருக்கக்கூடியது. கௌமாதி சூரணம் அப்படின்னு இருக்கு. அது சய சூரணம்னு இன்னொரு பேர் இருக்கு. ரெண்டும் ஒரே சூரணம் தான். சூரணம்னு சொன்னாலே ஒண்ணு கொதிக்க வச்சு கஷாயம் காய்ச்சி குடிச்சிடணும், இல்லைன்னா தேன்ல கலந்துடணும், இல்லைன்னா நெய்யில கலந்து ஒரு கையில கொட்டி காலை மாலை எடுத்துட்டு வரலாம் சாப்பிடாததுக்கு முன்னாடி. அப்புறம் கொடிவேலி தைலம், நாட்டு மருந்து கடையில விற்கும். கொடிவேலி தைலம், இதெல்லாம் அந்த கட்டிக்கு ரொம்ப அற்புதமா கேட்கும். கலர்ச்சிக்காய் தைலம், கலர்ச்சிக்காயில தைலம் இருக்குது, அதுவும் கட்டிக்கு அதிகமா நல்லபடியா கேட்கும். வாய்விடங்க சூரணம், பிண்ட தைலம். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கட்டியில வந்துட்டு நல்லெண்ணெய், மஞ்சள், இது ரெண்டையும் அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கொஞ்சம் தனியும், நல்லா தெரியும். வெந்நீர் தான் குடிக்கணும். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் வெந்நீர் குடிச்சுக்கிட்டே வரணும், அது கொழுப்பை கரைக்கும். அப்புறம் பூண்டெல்லாம் டெய்லி உணவுல சேர்க்கணும். காலையில 5, சாயந்தரம் 5 கூட சேர்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா டிசீஸ் வரும்போதும் ஒரு சில உணவுப் பொருட்கள் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் எல்லாத்துலயுமே பழங்கள் சொல்லுவேன். எல்லா நோய்களுக்குமே கீரைகள் வந்துடும் உங்களுக்கு. எல்லா நோய்களுக்குமே பூண்டு வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம், சர்வரோக நிவாரணியா அதெல்லாம் இருக்குன்னு அர்த்தம். உப்பு ஒத்தடவை கொடுக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது. காலையில நீராகாரம் பழைய சோறு போட்டு சின்ன வெங்காயம்லாம் அடிச்சீங்கன்னா கொழுப்பு கட்டி கரைச்சு போயிடும், இருக்கிற இடம் தெரியாம போய்த்தரும். அப்புறம் இது ஒரு மருந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, விளக்கெண்ணெய் எடுத்துக்கணும், மைதா எடுத்துக்கோங்க. மைதா இது வந்து ஒரு பசைக்காவை. விளக்கெண்ணெய், மைதா, மஞ்சள், இது மூணையும் கலந்து இந்த கட்டி இருக்கிறதுல அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா பிடிச்சிக்கும். அதை சீக்கிரம் வந்து இலக்கி விட்டுரும். அப்புறம் இஞ்சி லேகியம், இதெல்லாம் அருமையான மருந்து. ரத்தத்துல இருக்கிற கழிவுகளை, நச்சுக்களை முறிச்சு விடும் இஞ்சி லேகியம். அப்புறம் கொள்ளு சூப்பு இதுக்கு வந்து ரொம்ப அற்புதமான மருந்து. நத்தை சூரி, அது லேகியமோ சூரணமோ எது வேணாலும் வாங்கிக்கிங்க. நத்தை சூரி வந்து ரத்தத்துல இருக்கிற கழிவுகளை சரி செய்யும். அப்புறம் வெள்ளை பூசணி சாறு, இதை சரி பண்ணும். பித்த உடம்புகாரங்களுக்கு வெண்பூசணி சாறு பல நன்மைகளை வழங்கும். கண்ணுக்கு குளிர்ச்சியை வழங்கும், அது ஒரு மன அமைதியை கொடுக்கும், எல்லா வகையிலையும் உதவியா இருக்கும். அப்புறம் மூக்கிரட்டை கீரை, இதுக்கு ரொம்ப அற்புதமான மருந்து. பார்லி கஞ்சி வந்து இதுக்கு ஒரு அற்புதமான மருந்து. திரிபலா சூரணம் அற்புதமா கேட்கும். சோம்பு, நெல்லிக்காய், கருவேப்பிலை, இது எல்லாமே இதுக்கு அற்புதமா இந்த கட்டியை கரைக்க ஒர்க் பண்ணும். இப்ப இதெல்லாம் நீங்க எந்த வடிவத்துல வேணாலும் எடுத்துக்கலாம். சோம்பு நீங்க எப்படி வேணாலும் செஞ்சு எடுத்துக்கலாம். சோம்புலயே லேகியம் இருக்கு, சோம்புலயே சூரணம் வச்சிருக்காங்க, எல்லாமே இருக்கு அதுல. நெல்லிக்காய் லேகியம் இருக்கு, நெல்லிக்காய் சூரணம் இருக்கு, என்ன வேணுமோ நீங்க வாங்கிக்கலாம். ஆக நெல்லிக்காய் அவ்வளவுதான். கருவேப்பிலையும் அப்படிதான். கருவேப்பிலை லேகியம், கருவேப்பிலை சூரணம், எல்லா மருந்துமே கருவேப்பிலையிலே வரும். மெயினான கேரக்டர் வந்து கருவேப்பிலையா இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க கருவேப்பிலையை அரைச்சு மோர்ல குடிக்கலாமான்னா குடிக்கலாம், இல்ல கருவேப்பிலை வெறும் மேல திங்கலாமான்னா திங்கலாம். அதாவது இதை நீ எப்படி வேணா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு எது இருக்குதோ அதை தான் நான் இங்கே சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு. சரியா? நீங்க எப்படி பண்ணாலும் அதை தவறா பண்ண முடியாது அப்படிங்கிற இடத்துல எது இருக்குதோ அதைத்தான் சொல்லி கொடுக்குறேன். அதனால நீங்க தைரியமா உபயோகிக்கலாம். லெமனு, மோர், புதினா, இதை மூணையும் மிக்ஸ் பண்ணி அழகா ஒரு டேஸ்டா ஒரு பானம் ரெடி பண்ணி குடிக்கலாம். அப்புறம் காய திருமேனி தைலம், அதுவும் கேட்கும். அப்புறம் அந்த பத்து போடுறது, மொத்தம் 3 பற்று சொல்லியிருக்கேன். பற்று, கற்றாழை, மஞ்சள். கற்றாழை எடுத்துக்கணும், மஞ்சள் எடுத்துக்கணும், ரெண்டையும் பொடியாக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி லேசா சூடு பண்ணி 10 மாதிரி போட்டுக்கணும். அகில் கஷாயம், அகில் சூரணமா கிடைக்கும். அகில் கட்டைய சூரணம் பண்ணி வச்சிருப்பாங்க, அதை வாங்கிட்டு வரலாம். தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம். அகில் கட்டை கஷாயம்
அதை தேனிலையும் எடுக்கலாம், நெய்லையும் எடுக்கலாம். கஷாயம் பெட்ரு. அப்புறம் சுரக்காய் பயன்படுத்தலாம், கருஞ்சீரகம் இதுக்கு பயன்படுத்தலாம். அப்புறம் மர மஞ்சள் இருக்கு. மர மஞ்சளை தண்ணியில போட்டு கலந்து ஒரு குடிநீராவே குடிக்கலாம். நீலகிரி தைலம் இருந்ததுன்னா எடுத்துக்கலாம். அப்ப எத்தனை தைலம் வருது, எத்தனை பற்று வருது, எத்தனை மருந்துகள் வருது, இதெல்லாம் பார்த்துங்க. உணவுப் பொருள் என்ன வருது, இதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு எழுதிக்கங்க. அப்புறம் அகத்தியர் குழம்புன்னு ஒரு மருந்து இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பிற்காலத்துல நீங்க பயன்படுத்தணும். இப்போ உடனே பயன்படுத்தினீங்கன்னா கொஞ்சம் கையால தெரியாது உங்களுக்கு. அகத்தியர் குழம்பு ஏற்கனவே நான் சாப்பிட்டிருக்கேன், சித்த மருத்துவர்கிட்ட போயிருக்கேன், வந்திருக்கேன்னு சொன்னீங்கன்னா ஓகே. அப்படியே இருந்தாலும் அது உங்க அனுபவம். நீங்க பிறருக்கு கொடுக்கணும் போது கொஞ்சம் அனுபவம் தேவை. அகத்தியர் குழம்பு அற்புதமான மருந்து கொழுப்பு. திரு பாரிசாலன் மன்னர் மன்னன் மணியரசன் ஐயா போன்ற தலைச்சிறந்த ஆளுமைகள் பங்கு பெறும் மாபெரும் சித்த மருத்துவ கருத்தரங்கம் நமது சென்னையில். அனுமதி முற்றிலும் இலவசம். மறந்து போன சித்த மருத்துவ நுட்பங்களையும் வரலாற்று சுவடுகளையும் மீட்டெடுக்கும் விதமாக தமிழ் சித்தரியல் அறக்கட்டளை திரு ஹீலர் பழனிசாமி ஐயா இந்நிகழ்வை முன்னெடுக்கிறார். சிறப்பு விருந்தினர்களாக வரலாற்று ஆய்வாளர் திரு மன்னர் மன்னன் அவர்கள் நவீன மருத்துவ வரலாறு என்ற தலைப்பிலும், தமிழ் தேசிய சிந்தனையாளர் திரு பாரிசாலன் அவர்கள் சித்த மருத்துவ ஒடுக்குமுறைகள் என்ற தலைப்பிலும், தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் திரு மணியரசன் ஐயா அவர்கள் தமிழ் தேசியமும் சித்த மருத்துவமும் என்ற தலைப்பிலும், கரூரார் பாரம்பரியம் சித்தர் மூங்கில் அடிகளார் அவர்கள் ஆதிசிவனார் அருளிய சித்த மருத்துவமும் என்ற தலைப்பிலும் உரையாட உள்ளனர். நடைபெறும் நாள் நேரம் ஞாயிற்றுக்கிழமை 21 ஜூன் STG மகால், துரைசாமி ரோடு, வடபழனி, சென்னை. இந்த நிகழ்ச்சி காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். இதில் கலந்து கொள்ள வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். 9751155282 784579002. முன்பதிவு அவசியம். 100 நபர்களுக்கு மட்டுமே. மதிய உணவு உட்பட அனுமதி முற்றிலும் இலவசம்.